ஹாய்! இன்னொரு லாங் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ண வந்துட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணணுங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் ஒரு சில தப்புக்கள்லாம் பண்ணியிருந்தேன். அதையுமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதையுமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் கைடன்ஸா இருக்கும் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஆர்கனைசர் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு 2 செட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு ஆர்கனைசருமே இந்த மாதிரி கவர் போட்டு நீட்டா பேக் பண்ணி குடுத்துருக்காங்க. கவர ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நான் வீடியோல காட்டுறேன் இல்லையா? இந்த மாதிரி தான் இந்த ஆர்கனைசர ஓப்பன் பண்ணணும். இத ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். கீழ இருக்கிற லேயர் அட்டை மாதிரி குடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சைடுல இருக்கிற லேயர்லலாம் 2 கிளாத் மாதிரி, அதாவது வெல்வெட் கிளாத்லாம் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 2 லேயர்ல கிளாத் மாதிரி குடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பி இருக்கும். இந்த சைடுலயுமே கம்பி குடுத்துருப்பாங்க. உள்ளேயும் கம்பி இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இத கீழ தட்டி பார்த்தாலே தெரியும். நல்லா அட்டை மாதிரி ஸ்ட்ராங்கா குடுத்துருப்பாங்க. இத ஈஸியா மூவ் பண்றதுக்காக சைடுல 2 ரோப் மாதிரி குடுத்துருப்பாங்க. இத வச்சு நம்ம ஈஸியா முன்னாடி பின்னாடியும் தள்ளிக்கலாம். ஆனா இது ஒண்ணு மேல ஒண்ணு வைக்க முடியாது. அதுவும் சொல்லிட்டேன். கண்டிப்பா அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்றப்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்ப என்னோட வார்ட்ரோப ஓப்பன் பண்ணி காட்டுறேன். யாரும் பயந்துராதீங்க. நான் எப்படி வீட்ட சுத்தமா வச்சிருக்கேனோ, அதே மாதிரி தான் பீரோவை நீட்டா தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப குழந்தைங்கலாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி இத டீக்ளட்டர் பண்றது, ஆர்கனைஸ் பண்றதுக்குலாம் டைம் இல்ல. இத ஒரு 1 இயர் முன்னாடி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இத நம்ம டெய்லி ட்ரெஸ் எடுக்கிறப்போ செய்றப்போ ஈஸியா கலைஞ்சு போயிருது. திருப்பி எனக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு டைமே இல்ல. நெறைய பேர் நம்ம சேனல்ல வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே இருந்தீங்க. நான் போட்டேன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும். எந்த மாதிரி கபோர்ட ஆர்கனைஸ் பண்ணா உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத யோசிச்சு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நமக்கு வார்ட்ரோப் பக்கத்துல பெட் இருந்தா பெட்லயே போட்டு அழகா மடிச்சு எடுத்து வச்சிடலாம். எனக்கு இந்த ரூம்ல பெட் எல்லாம் கிடையாது. தரை தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டேன். இந்த மாதிரி இடத்த ஃப்ரீ பண்ணி வைக்கிறப்போ நமக்கு பீரோல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு மடிச்சு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாம் ட்ரெஸ்ல ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்க மடிக்க போறனோ அந்த இடத்துல ஒரு பாய் மாதிரி விரிச்சிட்டேன். பாப்பா என் கூடவே தான் இருந்தா. என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருந்தா. தம்பி ஹால்ல டிவி பார்த்துட்டு இருந்தான். அதனால அவன் ஒன்னும் பெருசா தொந்தரவு பண்ணல. பீரோவே ரொம்ப கச்ச கச்சன்னு இருந்தனால எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. சரி ஓகே, நம்மளோட ட்ரெஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்னோட ரோல்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டேன். நான் ரொம்ப கலைக்கலாம் இல்ல, ஆல்ரெடி மடிச்சு தான் இருந்தது. அத அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மேல அந்த நியூஸ் பேப்பர்லாம் தேவையில்ல. அதனால அதையுமே மடிச்சு எடுத்து வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு டீக்ளட்டர் தான் பண்ணேன். எனக்கு எது தேவை, தேவையில்லங்கிறத பார்த்துட்டு போடுறது தனியா, போடாதது தனியா பிரிச்சு எடுத்து வச்சுட்டேன். நம்ம வார்ட்ரோப்ல அரேஞ்ச் பண்றோம்னா 2 ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு டீக்ளட்டர், மனசார நம்ம போடாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுறணும். அடுத்ததா பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமையா பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு என்னோட ரோல இருக்கிற ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து வச்சு நான் அரேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்த ரோலா எடுக்க போறேன். நம்ம மொத்தமா எல்லாத்தையும் இழுத்து போட்டோம்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும். நம்மளால அரேஞ்ச் பண்ணவே முடியாது. அரேஞ்ச்மெண்ட்டே ரொம்ப கஷ்டம் ஆயிரும். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே இருக்கு. நான் என் ட்ரெஸ் எல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா சரி அந்த ஆர்கனைசர்ல அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். சரி ஃபர்ஸ்ட் பீரோக்குள்ள வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய ஷாக்கு. நான் பண்ண இந்த தப்பை நீங்க யாருமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்றேன். இந்த ஆர்கனைசர் உள்ள வச்சு பார்த்த அப்புறம் தான் தெரியுது அது பீரோவுக்கு செட் ஆகவே இல்லை. பீரோ மட்டும் இல்ல, நான் வீட்டுல இருக்கிற கபோர்டு, ஷெல்ஃபுன்னு எல்லாத்துலயுமே வச்சு பார்த்தேன். எதுக்குமே செட் ஆகல. ஏன்னா இது ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம இந்த மாதிரி நேரா வச்சு வீடியோல காட்டுற மாதிரி அடுக்குறப்போ 3 ஆர்கனைசர் ஒரு ரோல வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி வைக்கிறப்போ ஆர்கனைசர் வெளியில நீட்டிட்டு இருக்கு. அதாவது இதோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டேங்கிற மாதிரி ஆர்கனைசர் இந்த பீரோக்கு ஃபிட் ஆகுதா அப்படிங்கறதே மறந்துட்டேன். இத்தனைக்கும் என்னோட பீரோ ரொம்ப பெருசுதான். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கபோர்ட்ல இருந்து இந்த ஆர்கனைசர் எவ்வளவு தூரம் வெளியில நீட்டிட்டு இருக்குன்னு. இதை பார்த்துட்டு பயங்கரமா அப்செட் ஆயிட்டு வச்சுட்டு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டு குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு தான் அடுத்து ஆர்கனைஸ் பண்ணவே வந்தேன். இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி வைக்கிறப்போ ஒரு ரோக்கு 2 ஆர்கனைசர் வைக்கலாம். இந்த ஆர்கனைசருமே 2 விதமா அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை 2 ரோவாவும் அரேஞ்ச் பண்ணலாம். எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே ரோவா கூட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். இதுவுமே எடுக்க ஈஸியா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இதோட கெப்பாசிட்டியை தான் செக் பண்ணேன், எவ்வளோ ட்ரெஸ் பிடிக்குது அப்படின்னு. நல்லா நிறைய ட்ரெஸ் நம்ம தாராளமா வைக்கலாம். அதே மாதிரி பீரோலையுமே வச்சு செக் பண்ணி பார்த்தேன், வச்சு எடுக்க ஈஸியா இருக்கா அப்படின்னு. இது ரொம்பவே கன்வீனியன்ட்டா ஈஸியா இருந்தது. எனக்கு இந்த ஆர்கனைசரோட குவாலிட்டியை பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ண மனசே இல்லை. நம்ம ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, கிச்சன் ஐட்டம்ஸ், குழந்தைங்க டாய்ஸ்ன்னு எல்லாமே வச்சுக்கலாம். நல்லா பெருசாவே இருந்தது.
இந்த பீரோல என் ட்ரெஸ், என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் மட்டும் தான் நான் வச்சிருப்பேன். வேற எதுவும் பெருசா திங்ஸ் இருக்காது. அதனால இதுலயே அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு மொத்தம் 8 பாக்ஸ் பிடிக்கும் இல்லையா? அதனால இதுலயே அரேஞ்ச் பண்ணிட போறேன். என்னோட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு மொத்தம் 4 பாக்ஸ் தேவைப்பட்டது. எப்பவாவது போடுற ட்ரெஸ், ரெகுலர் ட்ரெஸ், நைட் ட்ரெஸ்ன்னு எல்லாமே பிரிச்சு ஒரு 4 பாக்ஸ்ல அடுக்கிட்டேன். லாஸ்டா இருந்த ரோ எல்லாமே தேவையில்லாத ட்ரெஸ்ஸா தான் இருந்தது. தேவையில்லாத எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு இப்ப இந்த கீழ இருந்த ரோவுமே ஃபுல்லா ஃப்ரீ ஆனதால என்னோட ட்ரெஸ்ஸ இந்த லாஸ்ட் 2 ரோல அடுக்கிட்டேன். எப்பவாவது போடுறது, ரொம்ப ரேரா யூஸ் பண்றதெல்லாம் கீழ இருக்கிற லாஸ்ட் ரோல அடுக்கிட்டேன். எப்பவும் எடுத்து யூஸ் பண்றதெல்லாம் அந்த செகண்ட் ரோல அடுக்கிட்டேன். ஓவராலா பார்க்குறப்ப என்னோட ட்ரெஸ் எல்லாமே இந்த 2 ரோலயே சரியா போச்சு. எக்ஸ்ட்ரா நான் யூஸ் பண்ற டவல் எல்லாமே அது கூட சேர்த்து வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட அவரோட ட்ரெஸ் போடுறது, போடாததுன்னு மட்டும் பிரிச்சு எடுத்து குடுக்க சொல்லியிருந்தேன். அவர் எடுத்து குடுத்துட்டு போயிட்டாரு. அதையுமே ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிற போறேன். நம்ம பழசெல்லாம் எடுத்து வைக்காம சேர்த்து அடுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வார்ட்ரோப்ல இடமும் பத்தாது. நம்ம எவ்வளோதான் கிளீன் பண்ணாலும் அது கிளியரே ஆகாது. ஜென்ஸோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இல்லையா? அதனால பேண்ட், ட்ராக் பேண்ட்னு எல்லாமே ஒரே பாக்ஸ்லயே சரியா போச்சு. இன்னொரு பாக்ஸ்ல ஷர்ட், டி-ஷர்ட்னு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோக்கு கீழே ஹைப்புங்கிற பட்டன் இருக்கும். ஒரு ஆள் 3 தடவை ஹைப் கொடுக்கலாம். மறக்காம ப்ரெஸ் பண்ணிருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, ஹாய், நான் தான் காவ்யா. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு நான் என்னோட வீட்டை எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படிங்கறத என்னோட சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல டெய்லி நைட்டு ஷார்ப்பா 8 மணிக்கு ஷார்ட்ஸும், சண்டே ஆனா லாங் வீடியோவும் போடுவேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓவராலா ஹஸ்பண்ட் ட்ரெஸ் ஃபுல்லா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு இதுல பேண்ட், ட்ராக் பேண்ட், ஒரு இதுல ஷர்ட், டி-ஷர்ட்னு 2 ஆர்கனைசர்ல அழகா ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. என்னோட ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணதை விட இவரோட ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. ஏன்னா நான் எவ்வளவுதான் அடுக்கி வச்சாலும் கலைச்சிருவாரு. இந்த மாதிரி இருக்கிறப்போ இனி எப்படி கலைக்கிறாருன்னு நான் பாக்குறேன். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 ரோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் மேலே இருக்கிற இந்த ஒரு ரோ மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணணும். இதில் எப்போவாது எடுக்கிற ரேரான திங்ஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தது. கூடவே என்னோட ஹேண்ட்பேக்கு, புக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இதையுமே அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். இந்த கட்டப்பையில் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் நான் எதுவுமே தொடலை. ஏன்னா ஏதாவது காணோன்னா அப்புறம் நீ தானே க்ளீன் பண்ண, நீ தான் எங்கேயோ வச்சுட்ட அப்படின்ருவாங்க. அதனால அந்த கட்டப்பையில் இருந்த ஐட்டம்ஸ் மட்டும் நான் அப்படியே அந்த கட்டப்பையிலேயே எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட ஒரு 4-5 ஹேண்ட்பேக் இருக்கு. அதை மட்டும் இந்த ஆர்கனைசர்ல அப்படியே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிட போறேன். நீங்க இந்த வீடியோல பாக்குற ஆன்லைன்ல வாங்கின ப்ராடக்ட்டுக்கு எதுக்கெல்லாம் எனக்கு லிங்க் இருக்கோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓவராலா என்னோட ஹேண்ட்பேக்கு, பேக் பேக்கு, பர்ஸுன்னு எல்லாத்தையுமே இந்த ஒரு ஆர்கனைசர்ல நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த ஆர்கனைசேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா, பிடிச்சிருந்ததா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னர்ஸையுமே ஒரு ஆர்கனைசர்ல வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த குட்டி ஆர்கனைசர் தான் எடுத்திருந்தேன். இன்னர்ஸ் என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் ஒரு அளவாக தான் யூஸ் பண்ணுவேன். திருப்பி இதெல்லாம் பழசானதுக்கு அப்புறமா புதுசா ஒரு செட் வாங்கிப்பேன். அதனால எனக்கு இந்த ஆர்கனைசரே சரியா போச்சு. அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்தது. அதனால டோர் க்ளோஸ் பண்றப்போ செய்யறப்பெல்லாம் நமக்கு கஷ்டமா இருக்காது. இது உள்ள போது பாத்தீங்களா? அதனால டோர் க்ளோஸ் பண்றப்ப எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அயன் பாக்ஸ் எப்பவுமே பீரோக்குள்ள தான் வைப்பேன். என்னோட பேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ண இடத்துல கொஞ்சம் இடம் இருந்தது. அதுலயுமே அந்த அயன் பாக்ஸையுமே வச்சுட்டேன். அது ரேரா தான் எடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா பீரோ பிஃபோர் இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கசகசன்னு கிளம்சியா இருந்தது. ஆஃப்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு நீட்டான அவுட்புட் வர்றதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே டீக்ளட்டர் தான். என்னோட குழந்தைங்க ட்ரெஸ்ல பீரோல வைக்கல, கபோர்ட்ல இதே மாதிரி தனியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட பீரோல டோர்ல இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. அதனால கட்டப்பைய லெஃப்ட்ல வைக்க முடியலன்னு ரைட்ல மாத்தி வச்சுட்டேன். இப்போ ஓவராலா பீரோ வேலை எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. இப்போ டீக்ளட்டர் பண்ணி தேவையில்லாததெல்லாம் பிரிச்சு எடுக்கிறப்பதான் தெரியுது பீரோல பாதி பீரோ தேவையில்லாத ட்ரெஸ் தான் இருந்திருக்கு. இப்போ தேவையில்லைன்னு எடுத்ததை ஃபுல்லாவே ஒரு ரேஷன் சேலையில ஃபுல்லா மூட்டை கட்டி வச்சிட போறேன். இதுல கிளியாத நல்ல புது ட்ரெஸ் கூட ஒரு சிலது இருந்தது. அது பத்தாம இருக்கும் இல்லையா? அதனால டீக்ளட்டர் பண்ணியிருந்தேன். இது அப்படியே மூட்டை கட்டி நீட்டா குப்பை எடுக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டா கூட அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் அவங்க பிரிச்சு எடுத்துப்பாங்க. ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். என்னோட ஸ்டைல்ல இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குட்டீஸ் 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பகல்ல குழந்தைங்களை வச்சுட்டு இந்த வேலையை பாக்குறப்போ என்னை செய்யவே விடல. எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஆனா வேலை முடியவே இல்லை. நைட் ஆனா ஒரு 1.5 hour தான் இருக்கும். பீரோவே ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டேன். நீங்க குழந்தைங்கலாம் வச்சிருக்கீங்க, கபோர்ட்லாம் கிளீன் பண்றீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா காட்டன் கிளாத் எல்லாம் ஒரு கட்டப்பையில எடுத்து வச்சிட்டேன். அடுத்த வாரம் இதே மாதிரி
மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான லாங் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.